இறந்து போன 90 வயது கடந்த ரங்கு என்கிற ரங்கம்மா பாட்டியின் அருகில் கூடி நின்ற உறவு பெண்கள் அவரது பெருமையை சொல்லி பாட்டு பாடி கட்டி அழுதனர். ஒரு படி மேலாக பாட்டியின் முதல் மகனின் மனைவி அமுதா தன் நெஞ்சில் அடித்து கொண்டு கதறியது காண்போரையும் கண்ணீர் சிந்த வைத்தது. மாமியா செத்து போனது கூட பெத்த தாய் போன மாதிரி துக்கத்தில் அழுகிறாளே என பக்கத்து வீட்டினரும் உறவினரும் நேரில் அமுதாவை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். என்னடி, நெசமாவே அழுகிறியா இல்லை சொந்த பந்தத்துக்காக அழுகிறியா? நீயே பேத்தியை எடுத்துட்ட, அப்போ உனக்கு பேத்தின்னா உன்ற மாமியாக்காரிக்கு கொல்லு பேத்தின்னு வச்சுக்கோ. முழுசாக வாழ்ந்து முடிச்சுட்டு போகிறவங்கள சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறத விட்டு போட்டு சின்ன வயசில் வாழ போனவங்களுக்கு துக்கம் தாங்காமல் அழுகிற மாதிரி அழுகிற. சிநேகிதி வசந்தி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல கண் சிமிட்டி கூட்டத்தை விட்டு தனி அறைக்கு அழைத்து சென்று கதவை தாளிட்டாள் அமுதா. எப்போ பார்த்தாலும் அதை பண்ணாத, இதை பண்ணாத, அவ கூட பேசாத, இவன் கூட பேசாத, அவ கெட்டவ, இவன் நல்லவ, இதை தின்னா அது வரும், அதை தின்னா இது வரும்னு காத்தால எந்திரிச்சா தூங்க போகிற வரைக்கும், கல்யாணமான காலத்தில் இருந்து நானே பேத்தி எடுக்க வரைக்கும் மாமியா கிழவிக்கிட்ட சமாளித்து போட்டேன். இனிமேலாவது உசுறு போகிற வரைக்கும் நிம்மதி கிடைக்க போகுதுன்னு நினச்சதில்ல தேம்பி தேம்பி அழுது போட்டேன். அதை போய் சொந்தக்காரங்க தப்பாக புரிஞ்சு போட்டாங்க. அதை நீயும் அப்படியே நம்பிட்ட. முகமலர தோழி வசந்தியின் தோளில் தட்டியபடி வறண்ட உதடுகளை சிரமப்பட்டு விரித்து சிரித்தாள் அமுதா. என்னதான் இருந்தாலும் உன்ற புருஷனை பெற்றவங்கள தொல்லைன்னு சொல்லவே கூடாது. அவங்களுக்கு தன்னோட மாமியா சொன்னதை உன்னோட மாமியா உனக்கு சொல்லியிருக்காங்க. அனுபவம் இல்லாத சின்ன வயசில் மனம் போல் வாழ்கிற நம்மளை அனுபவமுள்ள பெரிய வயசுக்காரங்க அவங்க பட்ட அனுபவத்தை வச்சு பாதுகாக்க பார்த்துருக்காங்க. என்ன, மற்றவங்கள விட உன்ற மாமியாக்காரி கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாங்க. இவ்வளவு நேரம் பிரச்சனை போச்சுன்னு யோசித்து போலியே அழுத நீ இப்போ போய் யோசிக்காமல் மனசால அழு. அப்போத்தான் மாமியாரோட ஆத்மா சாந்தி அடையும். சொல்லப்போனால் இப்போ நீ அழுதது போலின்னு என்கிட்ட நீ சொன்னது கூட அவங்களோட ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆத்மா என்ன பாடுபடும். நிஜமாக அழுதேன்னு வச்சுக்கோ, உன்னை மன்னிச்சு உனக்கு நல்லது பண்ணும் என தோழி வசந்தி பேசியவுடன் உணர்ச்சி வசப்பட்டு மாமியாரின் சடலத்தின் நெஞ்சின் மீது விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து அழுத போது சடலம் சற்று அசைந்தது. பாட்டிக்கு உசுறு வந்துருச்சு, பாட்டி பழச்சிட்டாங்க என அருகில் இருந்தவர்கள் சத்தமிட இதை கண்ட அமுதாவுக்கு மயக்கம் வந்து விட்டது. பாட்டி எழுந்து அமர்ந்து, நீங்கள் என்னத்துக்கு கூட்டமாக அழுகிறீங்க? சொர்க்கத்துக்கு வரைக்கும் போயிருந்தேன், ஆனால் சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு என்ற வீட்டுக்காரர் விடவே மாட்டேன்னு வாசப்படியோட திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இங்கனத்துக்கு வந்த மருமக அமுதாவுக்கு நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டவங்கள பற்றி ஆறு சொல்லி கொடுப்பா, நீ போன்னு முதுக பிடிச்சி தள்ளி அனுப்பிச்சு போட்டாரு. நூலேனியில் இறங்கி வந்துட்டேன் என கூறி தனது பற்களற்ற பொக்கை வாயில் சிரிக்க மயக்கம் தெளிந்து மாமியார் சொல்வதை கேட்ட அமுதாவுக்கு மாமியார் பிழைத்து கொண்டதால் ஏற்பட்ட உண்மையான கவலையால் கண்களில் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.